வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் நேரடி மோதல்கள் ஏற்பட்டன. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வானவ முறுகல்களும் தொடர்கின்றன. இதனால் மூன்று தரப்பினரும் தரை, வான் மற்றும் கடலில் தமது பலத்தை பெருக்கிக் கொண்டுள்ளார்கள். இந்திய கடற்படை ஜூலை 18ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தமது முதலாவது டிஎஸ்வி எனப்படும் டைவிங் சப்போர்ட் கப்பல் INS நிஸ்டாரை செயல்பாட்டுக்கு கொண்டு வர உள்ளது. விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் தயாரித்த இந்த கப்பல் ஆழ்கடல் டைவிங் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக கிழக்கு கடற்படை கட்டளை தளத்தில் முறையாக சேர்க்கப்படும் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படையின் கூற்றுப்படி INS நிஸ்டார் ஆத்ம நிர்பார் பாரத் முன்முயற்சியின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னம்பிக்கை மீதான அரசாங்கத்தின் கவனத்தை வெளிப்படுத்துகின்றது. 20க்கும் மேற்பட்ட MSMEகள் இந்த திட்டத்திற்கு பங்களித்தன. இந்த கப்பல் 80% அதிகமான உள்நாட்டு உள்ளடக்கத்தை அடைந்துள்ளது. புதிய DSV அதன் முன்னோடியான முன்னாள் நிஸ்டாரின் பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்கின்றது. அந்த கப்பல் 1969ஆம் ஆண்டு முன்னாள் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து வாங்கப்பட்டு 1971ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. அசல் நிஸ்டார் கப்பல் 2 தசாப்தங்களாக இந்திய கடற்படைக்கு சேவை செய்தது. நீர்மூழ்கி கப்பல் மீட்பு மற்றும் டைவிங் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்தது. சுமார் 120 மீட்டர் நீளம் மற்றும் 10,000 டன்களுக்கு மேல் இடமாற்றம் செய்யும் INS நிஸ்டார் ஒரு டைனமிக் பொசிஷனல் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. இது சிக்கலான செயற்பாடுகளின் போது அதிக துல்லியத்துடன் அதன் நிலைமையை பராமரிக்க அனுமதிக்கிறது. அதன் உள் டைவிங் வளாகத்தில் காற்று மற்றும் செறிவூட்டல் டைவிங் அமைப்புகள், நீருக்கடியில் தொலை தூரத்தில் இயக்கப்படும் வாகனங்கள், அதாவது ROVக்கள் மற்றும் பக்க ஸ்கேன் சோனார் ஆகியவை அடங்கும். இது அதன் செயல்பாட்டு நோக்கத்தை கணிசமாக விரிவுபடுத்துகிறது. ஆழமான நீரில் மூழ்கும் மீட்பு வாகனங்களுக்கான தாய்க்கப்பல் என்ற முறையில் இந்த கப்பல் கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு தயார் நிலையை மேம்படுத்தும். இந்த கப்பலில் அறுவை சிகிச்சை அரங்கம், தீவிர சிகிச்சை பிரிவு, 8 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை மற்றும் ஹைபர் பேரிங் மருத்துவ வசதிகள் உள்ளன. இவை மீட்பு மற்றும் டைவிங் பணிகளை ஆதரிப்பதற்கு மிகவும் முக்கியமானவை. கடலில் 60 நாட்களுக்கு மேலாக பணியாற்றும் திறன், ஹெலிகாப்டர் செயற்பாடுகளுக்கான திறன் மற்றும் 15 டன் சப்சி கிரேன் ஆகியவற்றை கொண்டு INS நிஸ்டார் இந்தியாவின் கடல்சார் கடற்படையில் பலதுறை கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. INS நிஸ்டாரின் சேர்க்கை இந்தியாவின் நெருக்கடியில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கும் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் முழுவதும் அதன் தந்திரோபாய கடல்சார் நிலையை பலப்படுத்தும் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் கப்பல் தொகுதியில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட பல கப்பல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல்களில் ஒன்றாக INS அர்னாலா கப்பல் கருதப்படுகிறது. INS நிஸ்டார் போலவே INS அர்னாலா கப்பலும் இந்திய கடற்படையின் கடலடி நடவடிக்கைகளில் கை கொடுக்கக்கூடியது. இந்த கப்பல் நீருக்கடியில் செல்லும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்டது. அந்த விதத்தில் இந்திய கடற்படைக்கும் மேலும் பலம் சேர்த்துள்ளது INS அர்னாலா. கடற்பாதுகாப்பு என்ற கோணத்தில் பார்க்கும் போது இந்தியாவின் கடல் எல்லை 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த கடல் எல்லைகளில் 200க்கும் மேற்பட்ட துறைமுகங்களும் பல கடற்கரை நகரங்களும் உள்ளன. சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைகள் இந்திய பெருங்கடலில் தங்களது பலத்தை அதிகரித்து வருகின்ற சூழலில் கடற்பாதுகாப்பு வியூகம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. அந்த அடிப்படையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையையும் கடற்படையின் திறனையும் அதிகரிக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் இந்தியா INS அர்னாலாவை அறிமுகம் செய்துள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் இந்த கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அர்னாலாவின் முக்கியத்துவம் என்ன? இது அடிப்படையில் ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். இதன் முக்கிய திறன் என்னவென்றால், குறைவான ஆழத்தில், அதாவது கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மறைந்திருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கூட கண்டுபிடிக்க முடியும் என்பதுதான். இது போன்ற மேலும் 15 புதிய போர்க்கப்பல்களை இணைக்க இந்திய கடற்படை தீர்மானித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சு அளித்த தகவலின்படி இந்த 16 போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கு 12,000 கோடி ரூபாய் செலவாகும். அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் இந்த கப்பல்கள் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் சிப் பில்டர்ஸ் லிமிடெட் கப்பல் கட்டும் தளத்தில், கொச்சியில் அமைந்திருக்கும் கொச்சின் கப்பல் கட்டும் தளத்திலும் தயாரிக்கப்பட உள்ளன. எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க இந்த போர்க்கப்பலில் பல சோனார் அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. இது ஒரு சிறப்பு தொழில்நுட்பம். இதனை பயன்படுத்தி ஒலி அலைகளின் உதவியோடு நீருக்குள் இருக்கும் கப்பல்களை கண்டறிய இயலும். எதிரிகளின் கப்பல்கள் எங்கே இருக்கிறது என்று அறிந்தால் மட்டுமே தாக்குதல் நடத்த இயலும் என்பதால் இது மிகவும் முக்கியமானது. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க தேவையான பல ஆயுதங்கள் INS அர்னாலாவில் பொருத்தப்பட்டுள்ளன. அவற்றில் கடலடி ராக்கெட் லாஞ்சர்களும் உள்ளன. இவை கடலடியின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க உதவும். இந்த கப்பலில் டெர்பிடோ டியூப்கள் உள்ளன. டெர்பிடோ என்பது நீருக்குள்ளே தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படும் ஆயுதம். எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க இந்த டியூப்கள் வழியாக டெர்பிடோக்களை ஏவ முடியும்.
அதே நேரத்தில் டெர்பிடோக்களின் தாக்குதல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஆன்டி டெர்பியோ டெகாய் சிஸ்டமும் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பல் 77 மீட்டர் நீளம் கொண்டது. இதன் உயரம் 26 அடுக்குமாடி கட்டடத்தின் உயரத்திற்கு இணையானது. இதில் 30 mm சர்ஃபஸ் துப்பாக்கி உள்ளது. இது தரை மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தும் திறன் கொண்டது. கடல் கண்ணிவெடிகளை புதைக்கும் திறனும் இந்த கப்பலுக்கு உண்டு. ஐஎன்எஸ் அர்னாலாவின் மற்றொரு சிறப்பம்சம் இதன் என்ஜின். வாட்டர் ஜெட் தொழில்நுட்பத்தில் இயங்கும் டீசல் இயந்திரம் பொருத்தப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பல் இது. இந்த என்ஜின் 3 அனுகூலங்களை கொண்டுள்ளது. முதலாவது, இதே போன்ற என்ஜின் போர்க்கப்பல்களுக்கு அதிக வேகத்தை தரும். இரண்டாவதாக, என்ஜின் கப்பலின் திசையை வேகமாக மாற்றும் திறன் கொண்டது. மூன்றாவது, இது மிகவும் குறைவாகவே இரைச்சலை ஏற்படுத்தும். மிகவும் அமைதியாக இயங்கும் என்ஜினை கொண்டிருப்பதால் இந்த கப்பலுக்கு அருகிலேயே எதிரிகளின் போர்க்கப்பல் வந்தாலும் அதனால் அர்னாலாவை கண்டுபிடிக்க முடியாது. இந்த போர்க்கப்பல் விசாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கப்பட்டாலும் மும்பையின் வசாய் பகுதியோடு தொடர்பு கொண்டுள்ளது இதன் பெயர். இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையின் கடற்கரை பகுதியான வசாய்க்கு அருகே கோட்டை ஒன்று உள்ளது. அதன் பெயர் அர்னாலா. இந்த கோட்டை மராத்தா சாம்ராஜ்யத்தால் எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க 1737 ஆண்டு கட்டப்பட்டது. உண்மையில் அர்னாலா என்ற பெயரில் இந்திய கடற்படை ஏற்கனவே போர்க்கப்பல் ஒன்றை வைத்திருந்தது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே அது சேவையில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டு அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அளவை பொறுத்தவரை சீன கடற்படை தான் உலகிலேயே மிகப்பெரிய கடற்படை என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி சீனா 370க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டுள்ளது. அதே அறிக்கையில் பாகிஸ்தானின் கடற்படை வலுப்பெற சீனாவின் பங்கு முக்கியமானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் 8 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கி 2015 ஆண்டு சீனாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு $3 பில்லியன் என்று கூறப்பட்டது. இந்த இரு எதிரிகளை கடலில் சமாளிக்க இந்திய கடற்படை அதிவேகமாக பலப்படுத்தப்பட வேண்டும். 1971 ஆண்டு போரின் போது பாகிஸ்தான் கடற்படை நீர்மூழ்கி கப்பல் காசி விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வெளியே நடமாடியது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த கால மற்றும் வருங்கால மோதல்களின் போது இந்திய துறைமுகங்களும் கப்பல்களும் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் தாக்குதல் இலக்குகளாக இருக்கக்கூடும் என்பதையே இது காட்டுகின்றது. நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான போர் என்பது மிகவும் சிக்கலான போர்களில் ஒன்று. ஆனால் அர்னாலா போன்ற நீர்மூழ்கி தாக்குதலை தடுக்கும் பிரத்யேகமான போர்க்கப்பல் இருந்தால் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி கண்டுபிடித்து தாக்க முடியும். இதன் மூலமாக கடற்படை, குறிப்பாக பெரிய கப்பல்கள் அதன் இலக்கை நோக்கி பாதுகாப்பாக நகர முடியும். இப்படியான திறனுள்ள போர்க்கப்பல்களின் இருப்பு துறைமுகங்கள் பாதுகாப்பாக இயங்குவதை உறுதி செய்யும். இந்திய கடற்படை இந்த ரகத்தில் அர்னாலாவையும் சேர்த்து 16 கப்பல்களை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் கப்பல்களை தயாரிக்க உத்தரவிட்டிருப்பது இதுவே முதல் முறை.